அருள்வாயம்மா கற்பகவல்லினில் பொற்பதங்கள் பணிந்தே நத்ததி அருள்வாயம்மா பற்பலரும் போட்டோம் பதிமயிலை வந்த சிங்கார தேவி உன்னை கற்பகவல்லினில் பொற்பதங்கள் பணிந்தே நற்கதி அருள்வாய் அம்மா மாமி நல்லா விரிக்கிறாளா? மாமி இருக்கிறாங்களா? மாமா என்னடா ஆத்துக்கு வந்த மாமி ஒரு வடை சுட்டு போட்டா பாரு. வடை என்னடா வடை? மொத்த வடை. மாமி வடை உள்ள கையை விட்டு நான் பாட்டில் விளையாடி காட்டேன். ஏண்டா அம்பி அது என்ன வடை தெரியுமா? அதுதான்டா உணர்த்த வடை. உணர்த்த வடை பொத்தலா தான் இருக்கும். அது ஆகாதுடா, அப்படிலாம் செய்ய மாட்டார்கள். என்னடா என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? மாமி கல்யாணி பூசணிக்கா பச்சடி செய்தாலும் நல்லா இருந்ததா? ஆமாடா, மறந்தே போயிட்டேன்டா அம்பி. நான் தான் வாங்கி வந்து கொடுத்தேன். நீ தான் கொண்டு வந்து கொடுத்தியா? எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட் போனேன். மாமி வாங்கி வந்து தர சொன்னா. என் வீட்டுக்கு 2 கிலோ மீன் வாங்கி பையில வச்சுக்கணும். பூசணிக்காய் கிடைக்கல. அப்பதான் ஒரு வீட்டு கிரக பிரசம் முடிஞ்சு 4 பக்கமும் ஒட்டி வச்சிருந்தாங்க. எடுத்து அழைச்சி அந்த மீன் வாங்கின பையில போட்டு வீட்டுல போட்டேன். மாமி கவுச்சி அடிக்குதுன்னா வாத்துல செய்யறா மொண்டாட்டி விபச்சாரம். அதாவது கல்யாணி பூசணிக்கா கூட்டு பண்ணி வச்சிருந்தா. அந்த கடலப்பருப்பு போட்டு கூட்டு செய்து வச்சிருந்தா. நல்லா மனமா இருந்தது. ஒரு முடி பிடிச்சம் பாரு, வேசா இருந்தது. அது என்னமா தெரியல அம்பி. அதை சாப்பிட்ட உடனே என் வயிறு கடவுள கடவுள அம்மா என்னை எதுக்காக அவசரமா கொண்டு வந்தாங்க? அப்படிலாம் பேசக்கூடாது. துருநாற்றம் அடிக்கிறா மாமிசம் சாப்பிடுறீங்க. மரக்கறி சாப்பிடுறா? மரக்கறி. ஆமா, வெண்டைக்காய், கொத்தரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் நாங்க சாப்பிடுறோம். உயிர்களை கொள்றோம். நீ உயிர்களை கொண்டு நீ கொள்றது கிடையாது. அதெல்லாம் முடியாது. வெண்டைக்காவை மடுக்குன்னு உடைக்கிறீங்க, அது உயிரா தெரியலையா? கத்திரிக்காவை கசுக்கிற அது உயிரா தெரியலையா? உங்க உடம்புல கருப்பு ரத்தம் ஓடுது, எங்க உடம்புல நான் சிவப்பு ரத்தமா ஓடுது. ஏய் வயிறை எடுத்துடுவேன். மூக்குல சேர்வா போட்டு மம்மாலே சைக்கிள் விட்டு ஓட்டா எல்லாரும் தாண்ட மாட்டோம். சூத்தார்த்தன வாங்கிறவங்க எங்க அம்மா தாங்க அது தண்ணி பாம்பு கூட போய் அப்படிலாம் அவசரமா என்ன தொட்டுட்டாரு
ஏண்டா ஜலம் கொட்டிக்கிறோம் போயிட்டு ஏண்டா என்ன தொட்ட ஜலத்தை கொட்டாதே சவுத்துல போய் நீ ஊத்திக்கோ. சரி அது போகட்டு விடு. ஏண்டா அப்படி இந்த அரசாங்கத்துல ஐயரே முப்பாட்டம் தலைமுறையா இருக்குண்டா திதி கொடுப்பேன். என்ன திதி? கம்பெனில ஒரு 4 பேருக்கு கொடுக்கணும். யாருக்கு பேர சொன்னா சொல்லக்கூடாது. முதல் ஆளு அருகுணம் முருகன். அடுத்த ஆளு அடுத்த ஆளு ஆவணவாடி கிராமம் மாம்பட்டு கோயில பொறி உண்டை வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியர். ராமாயணம் மகாபாரதம் நானே தெரியாது. தெரியும் சுப்பராயன் வெளியே வர மாட்டார். அந்த பொண்ணு சும்மா சரி அது பாக்கத்த விடு. ஏண்டா முப்பாட்டம் தலைமுறையா நான் தான் அரசாங்கத்தின் தோசினா இருக்கேன். ஏண்டா உனக்கு தெரியுமா? உமக்கு அப்படித்தான் மூச்சாங்கல்ல. அது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இந்நாட்டு மன்னர் இருக்கின்றாரு. மன்னரே ராஜ்யத்தில மன்னன். ஆமா. அவருடைய தந்தை இருக்கும் பொழுது அவருடைய திருமணத்துக்கு ஜாதகத்தை கணித்து சொன்னவனே நான் தான். ஆமா அதனாலதான் முன்னாடி செத்துக்கிறா. அதெல்லாம் நேரம் காலண்டா. வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில என்ன எழுதிக்குதோ அதான் நடக்கும். ஆமா ஏமாத்த துட்டு வாங்கி போலான்னு வந்துக்கிறேன். ஏண்டா ஆமா மன்னர் எதுக்காக என்ன கூப்பிடு இல்லப்பா ரேஷன் கையெட்டு 1000 ரூபாய் வாங்கி வந்துடுவேன். ஆமா எதுக்காக என்ன காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? மன்னர் கூப்பிடுறேன். எனக்கு ஒரு கால் வரல. ஏன் இடுப்பு வந்துச்சு சாதம்ல வாழ்வு பிடிக்குது. நமஸ்காரம் நமஸ்காரம். வாய் என்னடியா வாயா என்னடா புது வரவு கொண்டு வர தொலைச்சிட வச்சாக்குறது சொல்லி ஒரு முடி கூட இல்ல சேவ் பண்ணேன். நாராயணா ஏண்டா இது சொல்ல வேணா வந்த ஏத்திப்பட நலமோடு வாழ வேண்டும். வாழ்த்துகின்றேன். ஆமா என் அவசரமா இந்த அரண்மனைக்கு அழைத்து வர காரணம் என்ன உண்டு? ஆமா சிவமணி ஏண்டா எனக்கு தெரியாதா? இதவா உடைய திருமணத்துக்கு ஜாதகத்தை கணித்து சொல்லுவதே நான் தான். உனக்கு ஒரு மகன் பிறந்தா அவனுக்கு நல்லதொரு பேர் வந்தீங்க. அவனுக்கும் சிவமணி பேரை வச்சதும் நான் தான். ஏண்டா ஒரு ஆண்டா 2 ஆண்டா 30 என்னடா என் மானத்தை வாங்குறாங்க. என் மானத்தை வாங்குறான். முப்பாட்டம் தலைமுறையா ஜோதியம் பாக்குறீங்க. முப்பாட்டம் தலைமுறையா கண்ணாடியை மாத்துறாங்க. கண்ணாடி என்ன சொம்ப வரா கொடுக்குறா? காசு கொடுக்கல பணம் வாங்கல. என்ன இதுவே போதுடா துட்டுடா துட்டு வாங்குறது கஷ்டம் தாங்க. ஒண்ணுக்கு 3 இல்ல நாளை போட்டு எடுத்து போட்டு சொல்லமான ஜகமும் ஜெமால எட்டாம் குப்பம் இவனை எப்படி மாமிக்கா 3 மாமிக்கா என்ன மனத்தை வாய கொடுக்காதீங்க. மோசமான மாமன். ஆமா ஆமா மாத சம்பளம் கொடுப்பாரு. இந்த மாத சம்பளமே கொடுக்கலையே மண்ணு ஏத்தப்பா கொடுப்பாங்களா? காயில கொடுப்பாங்க. போ வாங்க நம்ம சம்பளம் கொடுத்தா போதுண்டா. ஏண்டா இதுக்கெல்லாம் இரவும் பகலும் சம்பளத்தார ஐயர. ஆனா கணக்கு நோட்ல எழுதுவோம். அதுதான் என்கிட்ட இருக்கிற பரமே. சரி ஒரு நோட்ல எழுத கூடாது கணக்கு. எங்க தான் போய் முடிய போகுது? ராஜேந்திர மன்னா என்ன விரைவாக அழைத்து வர காரணம் என்ன சுவாமி?
என் மகனோ வளர்ந்து அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து இப்போது நான் தாயில திரும்பியிருக்கின்றான். நாளை இந்த நாட்டுக்கு மன்னனாக முடித்துவிட்டு ஆட்சி செய்ய போகின்றான். அவனுக்கு ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். எந்த நாட்டு இளவரசி மணப்பெண்ணாக இருப்பார், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது. தனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும். வயதாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டை அவர் மணிமுடி சூட்டி திருமணத்தை செய்து வைத்து மனக்குழியில பார்க்கணும்னு ஆசை. திருமணம் ஆகக்கூடிய பக்குவம் இருக்கிறதா, வயது இருக்கிறதா, அந்த யோகம் போகிறது. நான் பார்த்து சொல்றேன். நச்ச பயிர நரசிம்மங்க ஐயங்கார் நாக்க வைடா சொல்லு சுத்தமா வரணும்னா காலையில பல்ல வலிக்கிட்டு நாக்க வைக்கணும். எங்க வலிக்கிற யாரையும் வலிக்கிற ராஜேந்திரபண்ணா உடைய மகன் இருக்கின்றானே சிவமணி, அவன் ஜாதகத்தை கணித்து சொல்லணும். சொல்லிட்டா போது அதுக்குத்தானே இருக்க சிவமணி. சிவமணி ஜாதகம் என்னடா 50 ரூபாவா? ராஜேந்திரமண்ணா சிவமணி ஜாதகத்து பிரகாரம் என்ன இருக்குதுன்னா இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை காலை 8:45 மணி அளவில் உடைய மகன் சிவமணி ஜாதகத்து பிரகாரம் மரண ஜாதகம் நாளை காலை 8:45 மணியளவில் என் மகன் சிவமணிக்கு மரணமா? ஐயா இறைவா சாய்க்கும் புயலானதையா ஐயா ஐயா எனக்கு பிறந்த நாட்டை ஆழ்வான் என்ற மனதில் மனக்கோட்டை கண்டினே. நாளை என் மகனுக்கு மரணமா? நாளை என் மகனுக்கு மரணமா? மதியும் சேர்ந்ததையா உனது வாழ்க்கை அழிந்ததையா
வரமோடு ஐயா ஐயா விதியும் மதியும் சேர்ந்ததையா எனது வாழ்க்கை அழிந்ததையா ஐயா மனம் வருத்த வேண்டாம். சுவாமி, என்ன செய்வது? என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் சுவாமி? எனக்கு பிறகு இந்த மத்திய மந்தனாபுரியை முடிசூட்டி மன்னராக ஆட்சி செய்ய வேண்டும். வாழ்நாள் முழுவதும் என் மகன் எனக்கு துணையாக இருப்பான் என்று மனதில் மதக்கோட்டை கட்டினேனே. இந்த வெள்ளிக்கிழமை போக நாளை காலை 8:45 மணி அளவில் என் மகனுக்கு மன்னா, மனம் கலக வேண்டாம். நீ மனது வைத்தால் மார்க்கம் உண்டு. ஆமாப்பா, நான் மனது வைத்தால் மார்க்கம் உண்டு. மார்க்கம் உண்டா? விதிய மத்தியானம் நல்லதாலும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய மகனுடைய விதியை என் மதியால் வெல்லலாமா? ஆமாப்பா, எப்படியோ என் மகன் உயிரோடு இருந்தா அதுவே எனக்கு போதுமானது. இதுக்கு நீ நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியா? இதுக்கு நீ சம்மதித்தால் அதற்கு மார்க்கம் நான் உரைக்கின்றேன். சொல்லுங்க சாமி. இத வரப்பா, இந்த அரண்மனையிலே ஒரு பகுதியிலே ஒரு இரும்பு கோட்டை ஒன்று கட்ட வேண்டும். இரும்பு கோட்டை அமைக்க வேண்டும். ஆமா, அந்த இரும்பு கோட்டை அமைத்து அதன் சுற்றி அக்னி சோலை ஒன்று வீச வேண்டும். இரும்பு கோட்டை அமைத்து ஆமா, அந்த கோட்டையை சுற்றியும் அக்கினி சோலை வீச விட வேண்டுமா? ஆமா. 8:45 மணியளவில் என் மகனுக்கு உயிருக்கு ஆபத்தில்லாமல் பாதுகாத்தால் அவனுக்கு மரணம் மரணம் என்பதே வராது. சுவாமி, ஆமாப்பா, எப்படியோ என் உயிரை கொடுத்தாக்கினோம் என் மகனை நான் காப்பாற்ற வேண்டும் சுவாமி. அப்படியே செய்து முடிக்கிறேன் நான் சுவாமி. உரைத்த பிரகாரம் செய்து முடித்து அப்படியே விட்டால் செய்து முடிக்கிறேன் சுவாமி. 8:45 மணி கழித்து விட்டால் மறை என்பதே வராது. நான் வரப்பா. அடவா! என்ன சோதனை அடவா! நாட்டை சுற்றி வருகிற சென்றாலே சந்தோஷமாக வருவானே. இந்த நாட்டுக்கு மனமாக வேண்டும், திருமணத்தை செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை கட்டி கொண்டு வருவானே என் மகன். இதை நான் எப்படி கூறுவேன்? மகனே, மகனே, நாடு நாடாக சுற்றி பார்த்துவிட்டு அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் என்று பார்த்துவிட்டு நாட்டின் அருகே வந்துவிட்டு என் தந்தையை பார்க்க வேண்டும். இப்போது புறப்படலாம். பன்னத்தமிழின் வண்ணத்தமிழி வனிதாமணியை வரபாடு வந்தே மாதம் என்று சொல்லி நீ பாடு. பன்னத்தமிழின் வனிதாமணிக்கு உறவாடி வண்ணத்தமிழி வனிதாமணியை வரபாடு ஊழலற்ற ஆட்சி அமைப்ப வரமோடு ஒன்று கூடிய உத்தமை ஒரு பேரு நம்மை வைத்து வரமோடு வண்ணத்தமிழி வனிதாமணியை வரபாடு நாட்டின் அருகே வந்துவிட்டேன். இப்போது என் தந்தையை பார்க்க வேண்டுமே. என் தந்தை எனக்காக ஆவலோடு காத்திருப்பாரு. அப்பா, என்னப்பா இது? அன்று போட்ட செந்தாமரை மலர் போல் இருக்க வேண்டிய உங்கள் முகமோ இன்று ஆடி வந்திருக்கிறது. என்னப்பா காரணம்? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா அப்பா? சிவமணி, எதிர்கொண்டு சந்தோஷமா வைக்க வேண்டிய நான் இப்படி அழுது கொண்டு வருகிறேன். காரணம் என்னவென்று கேட்கிறாயா? என்னப்பா? மகனே, நாளை நாட்டுக்கு மன்னனாக முடி சுற்றி ஆட்சி செய்ய வேண்டும் என்று உடைய ஜாதகத்தை கணித்து
நம்முடைய அரசாங்க ஜோதிடரை பார்த்துடைய ஜாதகத்தை பார்த்து இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை காலை சனிக்கிழமை 8:45 மணியளவில் உனக்கு உண்மைக்கு உலகில் இடமேது உழைப்பவர் வாழ்வு உயரியது நன்மைக்கு காலம் கிடையாது அடிப்பம் வாடி திறந்தது உண்மைக்கு உலகில் இடமேது அடிப்பவன் வாடி திறந்தது நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு வாடா மகனே, என் நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளடா, உனக்கு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றேன் உரைத்திருப்பா. ஆனால் இனிமேல் இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்க மாட்டாய், நீ இறக்க போகின்றாய் மகனே. நான் உயிரோடு இருக்க மாட்டேனா? நான் இறக்க போகின்றேனா? உடைய விதியை என்னுடைய மதியால் வெல்லலாம் என்று ஜாதக என்னப்பா உரைக்கின்றேன்? ஆமாம்பா, நாளை காலை 8:45 மணியளவில் தான் உனக்கு மரண யோகம். அதுவரை உன்னை உயிரோடு பாதுகாத்தால் உனக்கு மரணமே நேராது. நம்முடைய நாட்டில் ஒரு பகுதியால் இரும்பால் கோட்டை அமைக்கப் போகின்றேன். இரும்பால் கோட்டை அமைத்து கோட்டை சுற்றியும் அக்னி சோலை வீசவிட போகின்றேன். அப்படி மணி அளவில் உயிரை பாதுகாத்தால் உனக்கு மரணமே. காப்பாற்றி விடுகிறப்பா.